வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பெரிஸ்கோப் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து டெலஸ்கோப் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து பெரிஸ்கோப் பண்ணுங்கன்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். அந்த சைடு வந்து என்ன பொருள் இருக்கோ அதை வந்து இந்த சைடு இருந்தால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிஸ்கோப் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமதள ஆடி தான் தேவை. அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி தான் இது. நான் வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இது எந்த அளவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 45 டிகிரி வந்து ஆங்கிளில் வைக்கணும், அவ்வளவு தான். மித்தபடி எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக தான் நம்ம பெரிஸ்கோப் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த அளவு வந்து போதுமானது தான். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 30 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி வந்து வைக்கணும். இங்கே தான் நம்ம கண்ணாடி வந்து செட் பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 6 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கார்ட்போர்டில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நான் இதை டிசைன் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டை வந்து இதே அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். 6 சென்டிமீட்டர் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்போர்டை வந்து சைடு வந்து ஒட்டுவோம், அப்போ மேலே கரெக்டாகிடும் அதுக்காக. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி லென்த்தாகவே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் நம்ம வந்து அளவு வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு அந்த இதில் உள்ள அளவு வந்து அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், க்ளூ வச்சு நீங்கள் வந்து கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும், கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் சின்ன அந்த அளவுகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து நம்ம வந்து இதுக்கேற்ற அளவுக்கு வந்து வெட்டி எடுத்து ஒட்டிக்கோங்க. எல்லாம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து அளவு வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வந்து நீங்கள் வெட்டி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே வச்சுட்டேன். இதுதான் முக்கியமான பார்ட்டு. இது வந்து கோணாமணி நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி வந்து கரெக்டாக வந்து சாய்வலாக வந்து கண்ணாடி வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நடுவில் வந்து பாதி இது 45 டிகிரிக்கு வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஒரு அளவு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடும் போட்டுக்கோங்க. இந்த அளவில் வந்து நம்ம கரெக்டாக மிரரை ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபுல் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 45 டிகிரிக்கு கரெக்டாக நோட் பண்ணியாச்சு. அப்போங்க போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு உள்ள இமேஜ் வந்து கரெக்டாக இங்கிட்டு பட்டு இங்கிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே தெரியும். இதே மாதிரி தான் இங்கே வந்து நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அளவு வச்சு நோட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி அளவு வச்சு கரெக்டாக வந்து இதையும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லெவலில் தான் நம்ம வந்து கண்ணாடியை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மித்த பார்ட்டில் உள்ளதை நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. கடைசியாக தான் நம்ம மிரர் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து கண்ணாடியை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அதனால தான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கிட்டிருந்து இங்கே படம் போல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கிட்ட வந்து கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். லைட் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கணும் அதுக்காக. அதுக்கடுத்து இதையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். மிரர் வந்து ரிஃப்ளெக்டிங் வந்து ஆகிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து மேலே உள்ள வந்து பார்ட் வந்து ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு வச்சுருந்தது அது மேலே வச்சு அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பெரிஸ்கோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்னதாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சும்மா நார்மலாக. பாருங்கள், அங்கிட்டு கையை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியுது. பாருங்கள், நல்லாவே தெரியுது.
நம்மளுக்கு வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இது வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு வளைவான பகுதியில் வச்சு டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே தெரியும். அங்கிட்டு உள்ளது வந்து இங்கிட்டு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி 2-3 இது வந்து பேசிக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாகவே தெரிஞ்சிச்சு, நல்லாவும் ஒர்க் ஆச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து இதுக்கு மேலே கலர் பேப்பர்ஸ்னால் ஒட்டிக்கோங்க தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு பெரிஸ்கோப் வந்து கொஞ்சம் அழகாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன டெஸ்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை வந்து எப்படியாவது அங்கிட்ட வச்சு வந்து யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்டிங் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இங்கிட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அங்கிட்டு வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும், இங்கிட்டும் 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்ம மிரர் இருக்கும். அங்கிட்டு உள்ளதுக்கு ஜஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே படுது, இதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதுதான் சின்ன பேசிக். இது தான் சரி, நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனை வந்து நான் எடுத்து இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ண முடியுமா, அங்கிட்ட வச்சு எதுவும் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே தெரியுது. அதை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் கூட போய் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போய் எதுவும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே அப்படியே தெரியுது. இப்போ கேமரா ஓப்பன் பண்ணேன், அதுக்கடுத்து வந்து அதை வெளியே வந்துட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஆப்ஸ் வந்து கரெக்டாகவே தெரியுது. நீங்கள் எதுனாலும் இங்கிட்டிருந்தே பார்க்குற மாதிரி இருக்குது. கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இதை சும்மா ஒரு பேசிக்காக தான் நான் டெஸ்ட் பார்க்குறதுக்காக தான் நான் இது பண்ணேன். கரெக்டாகவே தான் ஒர்க் ஆகுது. எல்லாத்தையும் நல்லா வியூ பண்ண முடியுது. பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அப்படின்னா மேலே உள்ளதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே இருந்துக்கிட்டு மேலே உள்ளது வந்து செடினா தெரியுதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், செடி வந்து சூப்பராகவே தெரியுது. நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து முக்கால்வாசி வந்து இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது வந்து மேலே வந்து பார்க்குறதுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டுனா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சிசிடிவி இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பெரிஸ்கோப் தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லாவே தெரியுது, கரெக்டாகவே இருக்குது. இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் 2-3 சும்மா டெஸ்டிங் பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.